மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, மனநிலை பாதிக்கப்பட்ட நம்ம ரேணுகாவ கண்டிப்பா நம்ம விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு போணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நடு ரோட்ல நம்ம ரேணுகா இருந்துகிட்டு, நம்ம விஜய் கிட்ட உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கா? அப்படின்னு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம மல்லிக்கு துரோகம் பண்ணிடுவோமா? அப்படின்னு நம்ம விஜயோட உள்மனசு ரொம்பவே ஒரு அங்கலாப்பா இருக்குங்க. ஆனா கண்டிப்பா இந்த டைரக்டர் சார் எதுக்கு தான் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாருன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா அந்த ரேணுகா செத்துட்டான்னு கோர்ட்டில் ஒரு புரட்சியை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த கதிரேசனும் இந்த நிசாவும் அது எல்லாத்தையுமே தாண்டிட்டு இப்போ நம்ம ரேணுகா உயிரோடு இருக்காங்க. அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல போனவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம மல்லிக்கிட்ட நம்ம விஜய் எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னு தாங்க பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம விஜய்க்கு நடந்துட்டு இருந்த கொடுமையும் அதே சமயம் கஷ்டத்தையும் எல்லாத்தையும் எல்லா நிலைமையிலும் நம்ம மல்லி தாங்க நம்ம விஜய்க்கு ஒரு பக்க பலமாகவே இருந்தாங்க. இந்த ஒரு தருணத்தில் இப்போ என் முன்னாள் மனைவி என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னால் நம்ம மல்லியோட மனசு என்ன ஆகும்? இல்லை ஒரு கட்டத்தில் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு குழந்தைய பெற்றுட்டு இப்படி நம்ம ரேணுகா உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு மல்லிக்கோட குடும்பம் நடத்தினா நம்ம விஜயோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கர ட்விஸ்ட்டாக காத்துட்டு இருக்குங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விஜய் ரேணுகா கூட வாழணுமா இல்லை நம்ம மல்லி கூட வாழணுமான்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம வெண்பாவுக்கு ரேணுகா தான் அம்மா அப்படின்ற உண்மையை தெரியாதுங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மல்லியம்மா தான் மல்லியம்மா தான்னு மல்லியை அம்மா போட்டுட்டு ரொம்பவே